ओम अज्ञानतिमिरन्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं तस्मै श्रीगुरुवे नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री गदाधर शिवसारि गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण. ஸோ அனைவருக்கும் வணக்கங்கள். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வகேஷன் ஸ்ரீ ஈஷோபனிஷத். ஸ்ரீ ஈஷோபனிஷத் இன்வகேஷன்னா பிரார்த்தனைகள். பிரார்த்தனை நான் வேற ஒரு ஷேர் பண்றேன். உங்களுக்கு இந்த பதிவு தெரியுதா? ஆமா. ஓகே விஜய் பிரபு, நீங்க ரெடினோட சொல்லுங்க. நான் அப்ப ஷேரிங்க ஸ்டாப் பண்ணிடுறேன். அப்புறம் நீங்க ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸ்ரீ ஈஷோபனிஷத். The knowledge that bring one nearer to supreme personality of Godhead Krishna. அதாவது வந்து இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த அறிவு வந்து ஒருவரை கிருஷ்ணரிடம் அருகே சென்று செல்கிறது. அதுல வந்து நம்ம அறிமுகத்தை பார்த்தோம். அது வந்து ஒரு லெக்சர் டிரான்ஸ்கிரிப்ஷன். இப்ப நம்ம என்ன பாக்குறோம்னா இன்வகேஷன். இன்வகேஷன்னா பிரார்த்தனைகள். சோ இந்த பிரார்த்தனையோட மந்திரம் மொத்தம் ஈஷோபனிஷத்துல எத்தனை ஸ்லோகங்கள் இருக்கு யாருக்குன்னா தெரியுமா? 108 உபனிஷத்துகள். அதுல 18 ஸ்லோகங்கள் வந்து இங்க கொடுக்கப்பட்டுள்ளது. ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த வசனத்தை வந்து ஸ்லோகாவை ஷேர் பண்றேன். இது உங்களுக்கு தெரியுதா? Yes, Prabhu. ஓகே, சூப்பர். இது வந்து ஒரு பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை வந்து என்னது? ஓம் பூர்ணம் அத பூர்ணம் இதம் பூர்ணத் பூர்ணம் உதாச்சதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவா வசிஷ்யதே. இதுதான் வசனம். ஓம் பூர்ணம் அத பூர்ணம் இதம். பூர்ணம் அப்படின்றாங்க. ஓம் பூர்ணம் அத பூர்ணம் இதம் பூர்ணத் பூர்ணம் உத்தச்சதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவா வசிஷ்யதே. இதுதான் வசனம். இந்த வசனத்தை நான் வந்து இந்த ஸ்லோகா வந்து நான் சாட்ல எல்லாருக்கும் போடுறேன்.
ஓம் பூர்ணம் அத பூர்ணமிதம் பூர்ணத் பூர்ணம் உதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவா வசிஷ்யத்தே. இது யாருனாவது பார்க்காம சொல்ல முடியுமா இந்த ஸ்லோகாவை? ஓம் பூர்ணம் அத பூர்ணம் இதம் பூர்ணத் பூர்ணம் உதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவா வசிஷ்யதே. வேற யாருன்னா ரீட் பண்றீங்களா இந்த வசனத்தை? Ranji Mataji, you want to try? Yes, Prabhu, I'll try. Om Purnam Ada Purnam Idam Purnat Purnam Uchyade Udachyade Purnasya Purnam Adaya Purnam Eva Avashyastede Eva Vashishyade Eva Vashishyade Eva Vashishyate Eva Vashishyade. So வேற யாராவது? இவரு உபரிஷ் பிரபு வரலையா இன்னைக்கு? சிந்து மாதாஜி, உபரிஷ் பிரபு இல்ல. They are not in the list, Prabhu. The participants list la illa. Okay. வேற? சோ இதுதான் வசனம். ஓம் பூர்ணம் அத பூர்ணம் இதம் பூர்ணத் பூர்ணம் உதச்சத்தே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவா வசிஷ்யத்தே. இங்க ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நிறைய வாட்டி யூஸ் பண்றாங்க. அந்த வார்த்தையை பாத்தீங்கன்னா பூர்ணம். பூர்ணம். சோ அதை விடுங்க. ஆன்மீகத்துல இப்ப ஒரு ஆன்மீகம் சொற்பொழிவோ இல்ல ஆன்மீகம் விஷயம் அப்படின்னா இந்த ஆன்மீகத்துல எதை பத்தி பேசுவாங்க? ஜெனரலா பரம்பொருள். ஓகே. கடவுள், பரம்பொருள். ஓகே. வேற எதை பத்தி பேசுவாங்க? வேற என்ன ஆன்மீகத்துல பேசுவாங்க? பரம்பொருள், கடவுள். ஓகே. அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்டவர், எப்படி என்ன குணங்கள், அவரோட நாமம், அவரோட லீலைகள், அவரோட குண அதிசயங்கள், அவரோட அவதாரங்கள். ஓகே, அது ஓகே. வேற என்ன பத்தி பேசுவாங்க? எப்படி பக்தி செய்யலாம். சோ எப்படி பக்தி செய்யலாம். ஓகே, எப்படி பக்தி செய்யலாம், அது ஒரு செயல்முறை, ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சூப்பர். வேற அவர் வழங்கும் அறிவு. ஓகே. அவர் சார்ந்த விஷயங்கள். ஓகே, அது ஒரு பகுதி, ஒரு செக்ஷன் வச்சுக்கலாம். பரம்பொருளை சார்ந்த விஷயங்களான அவரை பற்றியான அறிவு, அவரை பற்றியான வாழ்க்கை, அவர் பற்றியான லீலைகள், அவர் பற்றியான குணங்கள். ஓகே, அதெல்லாம் ஒரு விஷயம். ஓகே, சூப்பர். அதுக்கப்புறம் பக்தி தொண்டு. ஓகே, அதுக்கப்புறம் கேள்வி புரிஞ்சுதா? ஸ்ரீவித்யா மாதாஜி. Yes, Prabhuji. Yes. I think you are asking what do we talk about in spirituality? Yeah. So we talk about ourselves, Prabhu, soul, spirit, soul. Soul. Okay, good. So we talk about living entities or நம்ம உயிர்வாளிகளை பத்தி பேசுவோம். உயிர்வாளிகளை பத்தி பேசுறோம். அதே மாதிரி பரம்பொருளை பத்தி பேசுறோம். இந்த உயிர்வாளிகளுக்கும் பரம்பொருளுக்கும் உள்ள அந்த உறவு பக்தியை பத்தி பேசுகிறோம். ஓகே, சூப்பர். கரெக்டுங்களா?
ஆமா. உயிர்வாளிகளை பத்தி பேசுவோம். செல்ஃப் ரியலைசேஷன், ஆத்மானா என்ன, உடல்னா என்ன, உயிர்வாளிகள் எப்படி வந்தது, உயிர்வாளிகளின் குணம் என்ன, உயிர்வாளிகளின் வாழ்க்கை என்ன, அதை பத்தி பேசுறோம். கரெக்டுங்களா? உயிர்வாளிகளை பத்தி பேசுறோம். சோல் தென் சூப்பர் சோல் ஆர் ஆத்மா, பரமாத்மா பத்தி ஒரு விவாதம். இந்த ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள உறவு, அதுதான் பக்தி. கஞ்சி மாத்தேரி சொன்னீங்க, அதை பத்தி பேசுறோம். ஏன்னா பக்தி என்றாலே அது உறவை குறிக்கக்கூடியது. உறவு என்றால் அட்லீஸ்ட் அல்லது குறைந்தபட்சம் 2 பேர் அதுல இன்வால்வ் ஆயிருப்பாங்க. 2 பேர் இருந்தாதான் அது உறவு இல்லையா? தனிப்பட்ட மனிதனை பத்தி பேசும் பொழுது உறவு வராது. உறவுன்றா அது ஒரு 2 விஷயத்தை பத்தி பேசப்படுறாங்க. 2 பேருக்கும் உள்ள அந்த ஒரு ப்ராசஸ் இல்லைன்னா அந்த விஷயம் பத்தி தான் அந்த உறவு. ஓகே, வேற என்ன பேசுறாங்க? ஜெயதேவ் பிரபு. அப்படி செய்யறதுனால என்ன பலன், பயன், என்ன டெஸ்டினி? ஓகே, சூப்பர். அது பண்றதுனால இப்போ ஒரு ஒரு உயிர்வாளி தன்னோட உறவை மேம்படுத்தும் பொழுது இல்ல அந்த உறவை புதுப்பிக்கும் பொழுது அது வரக்கூடிய பலன்கள் இதெல்லாம் சூப்பர். அது அப்படி பண்ணா என்ன, பண்ணலனா என்ன ஆகும், பண்ணா என்ன ஆகும், அதை பத்தி பேசலாம். ஓகே, வேற? தேங்க்யூ விஜய் பிரபு. தெரியுது. இந்த வசனத்துக்கு போறதுக்கு முன்னாடி இது ஒரு பேசிக்கா நான் ஒரு புரிதலுக்காண்டி உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன். ஏன்னா இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த வசனம் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். அதுக்குதான். சோ இப்ப இதுவரையும் நம்ம என்ன பார்த்திருக்கோம்? ஒரு பரம்பொருள், அதை பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் உயிர்வாளி பார்த்திருக்கோம். இன்னொரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. 7வது அத்தியாயம் படிச்சுதான் நம்மளுக்கு தெரியும் இந்த விஷயம். பகவத்கீதாலையும் பார்த்திருக்கோம். 7வது அத்தியாயம் மற்றும் வேற என்ன, 2வது அத்தியாயத்திலையும் பார்த்திருக்கோம், இன்ட்ரோடக்ஷன்லயும் பார்த்திருக்கோம். ஒரு ஜெனரலைஸ்டு கேட்டகரி, ஒரு மேற்பார்வையா பார்க்கும் பொழுது ஆன்மீகத்தில் சொற்பொழிவு, ஆன்மீகத்தை பத்தி பேசும் பொழுது இந்த விஷயங்களை பத்தி நம்ம பேசுறோம். உயிர்வாளிகளை பத்தி பேசுறோம் மற்றும் பரம்பொருளை பத்தி பேசுறோம். இன்னொன்னு வேற என்ன இம்பார்ட்டன்டான விஷயமாச்சு? காலம், நேரம். காலம், நேரம். ஓகே, காலம், நேரம். வேற இன்னும் அது மாதிரி. வெரி குட். இன்னும் வேற? பிரகிருதி கவர்ட். பிரகிருதி ஒரு இம்பார்ட்டன்ட். ஜட பொருள், இந்த பிரபஞ்சம், இந்த உலகம், இந்த சக்திகள், இங்க வாழக்கூடிய இந்த இந்த 3க்கும் இருக்கக்கூடிய விஷயம் தானே ஆன்மீகம். அதாவது ஒரு ஹீரோ, ஒரு ஹீரோயின் ஒரு கதையில இருந்துன்னா இன்னொரு கேரக்டர் யாரு? ஒரு படத்துல ஹீரோ ஹீரோயின்னா இன்னொரு முக்கியமான கேரக்டர் என்னது? ப்ரொடியூசர். வில்லன். ஓகே, அவரை பின்பற்றுவோம். இல்ல ப்ரொடியூசர், டைரக்டர் எல்லாம் எல்லாருமே மியூசிக் டைரக்டர், ப்ரொடியூசர் இதெல்லாம் நல்ல இம்பார்ட்டன்ட் தான். கதையில பொறுத்தவரை கதை ஒரு அந்த உறவை மேம்படுத்தவும் அந்த சுவாரஸ்யத்தை எடுத்துட்டு வர்றதுக்கான ஒரு கேரக்டர் யூஸ் பண்றது வில்லன். கரெக்டுங்களா? அது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அது போல இந்த உயிர்வாளியும் பகவான் கிருஷ்ணருக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவை மேம்படுத்துவதற்கான தடையாக இருப்பது இந்த ஜட வாழ்க்கை. ஏனென்றால் உயிர்வாளி இருக்கக்கூடிய அந்த ஒரு உயிர்வாளிய எந்த இதுல இருக்கு? உடல்ல இருக்கு. உயிர்வாளி ஆன்மீகமானது, ஏன்னா அது ஸ்பிரிட். பரமாத்மா கிருஷ்ணர் ஆன்மீக முழுக்க ஆன்மீகத்தினால் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இந்த உயிர்வாளி ஒரு கட்டுண்ட ஆத்மாவாக இருக்கும் பொழுது கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? மமை வம்சே ஜீவலோகே ஜீவபூத்த சனாத்தனா மனசஸ்தானி இந்திரியாணி கஷ்யத்தின்றாரு இல்லையா?
என்னோட அம்சங்கள். ஆனா இந்த உலகத்தில் இந்த புலன்களும் இந்த மனதும்னால கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டு இருக்காங்க அப்படின்றது. இத பத்தி பேசுறாங்க. எப்படி வந்து உயிர்வாழி ஜட பொருள்ல வந்து மாட்டிக்கொள்வது, இல்லைன்னா வந்து எப்படி கடவுள் வந்து ஜட பொருளை ஆளுவது, இல்லைன்னா எப்படி இந்த உயிர்வாழி ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி நான் வச்சுப்பாங்க. அதாவது ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிள் இருக்க மிக்ஸ்டு ரிலேஷன்ஷிப். எது கேள்வி இருக்கா? நான் இது எது புரியலையா நான் சொன்னது ஏதாவது? ட்ரையாங்கிள் 3 பாயிண்ட் என்னன்னு பிரபு சொல்றீங்க? 3 பாயிண்ட் வந்து ஒரு பாயிண்ட் கிருஷ்ணர், இன்னொரு பாயிண்ட் லிவிங் என்டிட்டி, இன்னொரு பாயிண்ட் வந்து மெட்டீரியல் எனர்ஜி இல்ல மெட்டீரியல் வேர்ல்ட். ஓகே, மாயா, 3 மோட்ஸ், பிரகிருதி எல்லாமே ஒரு இதுல போட்டுலாம். ஓகே ஓகே. இப்ப அந்த கடவுளுக்கும் அந்த மெட்டீரியல் எனர்ஜிக்கும் உள்ள உறவு வந்து பகவத்கீதா 13 to 18 பாப்பீங்க. 3 மோட்ஸ், டிமானிக் நேச்சர், அந்த சாப்டர்லாம் வரும். அதே மாதிரி ஜீவாவுக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவு வந்து ஃபர்ஸ்ட் 6 சாப்டர் இல்லைன்னா சாரி மிடில் இருக்க 6 சாப்டர் அப்படி கூட சொல்லலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம். அதே மாதிரி வந்து இந்த கிருஷ்ணருக்கும் ஜீவாவுக்கும் இந்த பிரகிருதிக்கும் உள்ள உறவு வந்து ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ஸ்ல பார்க்கலாம். பிரகிருதி கிரியமானானி குணகர்மாணி சர்வசிய அகங்கார விமூடாத்மா கர்த்தகமிதி மன்யத்தே தெய்வீயேஷு குணமாயி மமமாயா துரத்தையே மாமேவம் பிரபத்தியந்தே மாயமேத்தம் தரந்தித்தே. கிருஷ்ணன் சொல்றாரு இந்த கட்டுண்ட ஆத்மாவை எப்படி வந்து அந்த பகிரங்க சக்தி, வெளிப்புற இருக்கக்கூடிய அந்த சக்தி எப்படி ஆழ்ந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு புரிஞ்சிச்சா? ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருக்கா நம்ம பேசுனதுல? கேள்வி ஏதாவது இருக்கா? ஓகே. இப்ப இந்த 3 விஷயம் பார்த்தேன். என்னென்ன 3 விஷயம் யாருன்னா சொல்லுங்க. கிருஷ்ணா, ஆத்மா, பிரகிருதி, ஜடசக்தி, ஆறு மெட்டீரியல் வேர்ல்ட். சூப்பர். இது வந்து ஒரு பிராட் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அதுக்கப்புறம் நம்ம டைம்னா பாத்தீங்கன்னா எப்படி வந்து டைம் வந்து இந்த ஜடசக்தியை உருவாகுது, கர்மா எப்படி உங்களோட செயல்கள், இதெல்லாம் வந்து ஒரு கேட்டகரியில வந்தாலும் இந்த 3 விஷயம் ஜென்ரலா பாக்குறோம். இப்போ வந்து அந்த 3 விஷயத்த வச்சு இந்த வசனத்துக்குள்ள போறோம். இந்த வசனம் என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் ஓம் பூர்ணம் அதா, ஓம் பூர்ணம் அதான்றாங்க. அந்த வார்த்தையை மட்டும் எடுத்துக்கலாம். ஓம் என்றால் என்ன? இங்க வந்து இந்த வசனத்துல ஓம் அப்படின்றது எதை குறிக்கிறாங்க? கிருஷ்ணரை நீங்க எல்லாரும் முழுசு. ஓம்னா இங்க முழுன்னு போட்டிருக்கு பிரபு. முழு, முழு, முழுமை. அதாவது வந்து மொழிபெயர்ப்புல பாத்தீங்கன்னா முழு முதற் கடவுள். ஓகேங்களா? முழு முதற் கடவுள் ஓம். அதாவது வந்து இந்த ஓம்ன்றது வந்து டிரான்செண்டன்ஸ், அதாவது வந்து பரம்பொருளை குறிக்கிறது. முழு முதற் கடவுள். இந்த ஓம் வந்து முழு முதற் கடவுள்ன்றது வந்து எங்க கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பகவத்கீதால சொல்றாரு. கிருஷ்ணர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? பிரணவ ஓம், சப்த பிரணவ ஓம்ன்றாரு. அதாவது சத்தங்களில் நான் ஓம் அப்படின்றாரு. ஓம்ன்றது வந்து ஒரு சவுண்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அப்சல்யூட் ட்ரூத். கடவுள் புத்தக வடிவில் இருக்கும். இது என்ன விஷயம்? என்ன லிட்ரரி இன்கார்னேஷன் அப்படின்னா கடவுள் வந்து புத்தக வடிவாக வரக்கூடிய கடவுள் அப்படின்னா அது என்ன? ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமத் பாகவதம். வெரி குட், ஃபுல் மார்க். கடவுள் சாப்பாடு ரூபமாக வந்தால் அது என்ன? பிரசாதம். பிரசாதம். அது டவுட்டே இல்லை. அதே மாதிரி கடவுள் சப்த ரூபமாக வரும்தான் ஓம், விக்கிரகம். ஓம். அதே கடவுள் உருவ ரூபமாக வந்தால் விக்கிரகம். அது உருவ ரூபம் வந்தால் கிருஷ்ணர். கிருஷ்ணர். ஓகே. அருவமாக வந்தால் அருவ ரூபமாக வந்தால் என்ன? பிரம்மன். பிரம்மன். தேங்க்யூ, வெரி குட். பிரம்மன். கரெக்டுங்களா? அதே கடவுள் வந்து ஒரு தூணிலும் துரும்பிலும் ஒரு ஒரு ஆட்டம் இன்பிட்வீன் இருந்தான்னா அது என்ன? பரமாத்மா. பரமாத்மா. பியூட்டிஃபுல். சோ அப்ப அந்த ஓம்ன்றது வந்து இங்க பாத்தீங்கன்னா முழு முதற் கடவுள். ஆனா அங்க என்ன சொல்றாங்க? சோ இப்ப வந்து இந்த புத்தகத்தோட குறிக்கோள் என்ன? இந்த புத்தகத்தோட குறிக்கோள் என்ன?
இந்த புத்தகத்தோட குறிக்கோள் என்ன? ஸ்ரீ ஈஸ்வரபனிஷத்தோட குறிக்கோள் என்ன? வேதங்களை நம்ம நம்ப பார்த்திருக்கோம். வேணும். வேதங்களை நம்ப வேணும். வேதங்களை Without நம்ப வேணும். ஓகே, வெரி குட். வேற என்ன? ஸ்ரீ ஈஸ்வரபனிஷத்தோட குறிக்கோள் என்ன? எல்லா வேதங்களையும் ஒன்னா கொண்டு வரதா பிரபு? எல்லா வேதத்தோட அவுட்லைன். எல்லா வேதத்தோட அவுட்லைன். ஓகே, என்ன அது? என்ன? கிருஷ்ணர் முழுமையான கடவுள், பரம்பொருள் கிருஷ்ணர் அவர்தான். முழுமையான கடவுள். ஓகே, வெரி குட், வெரி குட். அது அந்த லைன்ல தான். சோ ஈஸ்வரபனிஷத்தோட குறிக்கோள் என்ன? வாட் இஸ் த மிஷன்? வாட் இஸ் த ஆப்ஜெக்டிவ்? இந்த புத்தகம் படிக்கிறதுனால என்ன ஒரு நம்மளுக்கு நன்மை? கிருஷ்ணர் தான் வந்து உண்மையான கடவுள்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு. அது எந்த புத்தகம் சொல்லுது? பகவத்கீதை. அது வந்து எந்த புத்தகம் சொல்லுது? கிருஷ்ணர் தான் கடவுள்ன்றது எந்த புத்தகம் சொல்லுது? பகவத்கீதா. பகவத்கீதா சொல்லுது. பகவத்கீதாவோட குறிக்கோள் வந்து கிருஷ்ணர் தான் கடவுள்ன்றது. அப்ப இந்த புத்தகத்தோட குறிக்கோள் என்ன? That God has a form. Chitananda Vigraha. God as a form, விக்கிரஹா. பரம்பொருள் என்பது ஒரு வடிவம் உள்ள விக்கிரஹா. முழு முதற் கடவுள் வந்து ஒரு அப்டிராக்டான ஒரு பிரம்மன் கிடையாது. அதை வந்து நிலைநாட்டுவதற்கான இந்த புத்தகம். அப்படிப்பட்ட கடவுள் யார் அப்படின்றத நிலைநாட்டுறது தான் பகவத்கீதா. ஓகேங்களா? சரி, அப்ப இந்த முழு முதற் கடவுள் வந்து இங்க என்ன சொல்றாங்க? ஓம் பூர்ணம். அதான். சோ ஓம்னா என்ன? முழு முதற் கடவுள். ஓகே, பூர்ணம்ன்றாங்க. பூர்ணம்னா என்ன? complete. கம்ப்ளீட் அண்ட் ரெண்டு இருக்கு. ரெண்டு அட்ஜெக்டிவ் யூஸ் பண்றாங்க. பெர்ஃபெக்ட். பர்ஃபெக்ட். பர்ஃபெக்ட்லி கம்ப்ளீட். பக்குவமானவர், பூர்ணமானவர். இங்க அதானே கொடுத்திருக்காங்க. முழு முதற் கடவுள், பக்குவமானவர், பூர்ணமானவர், கம்ப்ளீட்லி பர்ஃபெக்ட் அப்படின்றாரு. சோ முழு முதற் கடவுள் வந்து கம்ப்ளீட் அப்படின்னா அப்ப அது யாரு? சோ முழு முதற் கடவுள் வந்து கம்ப்ளீட் அப்படின்றாங்க. கம்ப்ளீட்னா முழுமையா இருக்காரு. அது வந்து கிருஷ்ணர் அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, சாஸ்திரம் ரீதிகளா பாத்தீங்கன்னா முழு முதற் கடவுளை வந்து 3 வகையா வழிபடுறாங்க. பிரம்மன், பரமாத்மா, பகவான். ஆனா இந்த பகவான்ற ஒரு அந்த ஆஸ்பெக்ட் அதுலதான் அந்த பகவான் என்ற ஒரு ஃபீச்சர், அதுதான் கம்ப்ளீட். ஏன்னா அந்த பகவான் என்ற அந்த ஃபீச்சர்ல தான் சச்சித் ஆனந்தா முழுமையாக இருக்கக்கூடியது. சோ முழு முதற் கடவுள் வந்து பக்குவமானவர், முழுமையானவர், பூர்ணமானவர். ஏனென்றால் அப்படி அது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் தான். அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் தான் பகவான். ஏன்னா அந்த முழு கடவுள் பக்குவமான முழுமையான அது பகவான் தான். பிரம்மன், பகவான்ல பிரம்மனும் இருக்காரு, பரமாத்மாவும் இருக்காரு. சச்சித் ஆனந்தா. சோ இந்த விஷயத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இந்த பொருளுரையில இருக்க ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் படிக்க போறோம். இந்த பொருளுரையில இருக்க ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, எப்படி வந்து முழு முதற்கான கடவுள் வந்து கிருஷ்ணர், அவர் எப்படி வந்து முழுமையானவர் அப்படின்றாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் பார்க்க போறோம். எதுக்காக கடவுள் வந்து அந்த கிருஷ்ணர் எப்படி முழுமையானவர் அப்படின்றத இன்னொரு ரீசனும் நம்ம பார்க்க போறோம். சோ அதுதான் நம்ம பார்க்க போறோம். யாரா படிக்கிறீங்களா? உபரிஷ்ரோ படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண பிரபு, நான் படிக்கிறேன். ஒரு நிமிஷம். படிங்க. இது ஸ்கேனு பிரபு, இது கொஞ்சம் மேல கொஞ்சம் அந்த பொருளுரை காட்டுங்க. அது ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம். இது ஓகேவா? ஓகே, எனக்கு ஓகே. பிரபு கொஞ்சம் பெருசு பண்ணட்டுமா? பிரபு பொருளுரை தானே? பொருளுரை அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் மட்டும் படிங்க. ஓகே பிரபு. பரிபூர்ணமான முழுமுதற் கடவுளே பரிபூரணம் அல்லது பரமபூரண உண்மை என்று அறியப்படுகின்றார். அருவ பிரமனையோ பரமாத்மாவையோ உணர்வது
பரிபூரணத்தை பற்றிய முழுமையான உணர்வு அல்ல. பரமபுருஷ பகவான் சச்சித்தானந்த விக்கிரக எனப்படுகின்றார். அருவ பிரம்மனை உணர்வது அவருடைய சத் எனப்படும் நித்தியமான தன்மை உணர்வதாகும். பரமாத்மாவை உணர்வது அவருடைய சத் நித்தியத்துவம் மற்றும் சித் அறிவு தன்மைகளை அறிவதாகும். ஆயினும் பரமபுருஷ பகவானை உணர்வது அவருடைய ஆயினும் பரமபுருஷ பகவானை உணர்வது அவருடைய எல்லா தெய்வீக தன்மைகளையும் உணர்வதாகும். சச்சித் ஆனந்த மற்றும் ஆனந்தம் பரமபுருஷரை உணர்பவன் பரம உண்மையின் இத்தன்மைகளை அவற்றின் முழுமையான நிலையில் உணர்கின்றான். விக்கிரக என்றால் உருவம் என்று பொருள். எனவே பரிபூரண உருவமற்றதல்ல. அவர் உருவமற்றவராக இருந்தால் அல்லது தமது படைப்புகளை விட ஏதாவது ஒரு வகையில் குறைவாக இருந்தால் அப்போது அவர் பரிபூர்ணமானவராக இருக்க முடியாது. நம்முடைய அனுபவத்திற்கு உட்பட்டவை அப்பாற்பட்டவை என எல்லாவற்றையும் பரிபூரணம் தம்முள் அடக்கியுள்ளவராக இருத்தல் வேண்டும். இந்நிலையில் அவர் பரிபூர்ணவராக இருக்க முடியாது. சரி, ஓகே. சோ இப்ப வந்து இங்க பாத்தீங்கன்னா இங்க என்ன இங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து பரம்பொருளை வந்து பிரம்மனாக உணரலாம், பரமாத்மாவாக உணரலாம், ஆனா அது முழுமையானது கிடையாது. இப்போ வந்து யாருக்கிட்ட சூரியன் பத்தி சொல்லுங்க அப்படின்னா, சூரியன் வந்து வெளிச்சம் எங்கும் இருக்கும், அது கரெக்ட், ஆனா அது கம்ப்ளீட் கிடையாது. அதே மாதிரி இன்னொரு திருப்பி கேட்டீங்கன்னா சூரியன் பத்தி சொல்லு, அது வெளிச்சமாக இருக்கும், நம்ம வெளியே போய் பார்த்தோம்னா கொஞ்சம் வட்டமாக வானில் இருக்கும், அதுவும் கரெக்ட், ஆனா முழுமையானது கிடையாது. வேற யாருக்குதான் கேட்டீங்கன்னா சூரியனை பத்தி, சூரியனை பத்தி சூரியன் வந்து வெளிச்சம் இருக்கும், வெப்பம் இருக்கும், நீங்க போய் வெளியே பாத்தீங்கன்னா வட்டமாக இருக்கும், ஆனா அது ஒரு கிரகம், அந்த கிரகத்துக்குள்ள சூரிய பகவான் ஒருத்தர் இருக்காரு, அந்த மாதிரியான பல விஷயங்களை சொல்றாங்க. சோ அது வந்து முழுமையான, சோ அது போல பிரம்மன் பரமாத்மா பகவான் அப்படின்ற ஒரு முழு கடவுளை பற்றி நம்மளுக்கு தெரியும் பொழுது பகவான் என்ற அந்த ஒரு பொருள் தான் பரம புருஷன் பகவான் சச்சித் ஆனந்த விக்கிரகா எனப்படுகிறார். அதுவே முழுமையான ஒரு உணர்வாகும். பகவான் என்றது முழுமையா, அதுவும் அவன் எப்படி கம்ப்ளீட் அப்படின்னா, அந்த பகவான் என்றவர் வந்து தன்னோட படைப்புகளுக்கு குறைவா இருக்க முடியாது. சோ படைப்புகளில் நம்ம வந்து உருவம் பார்க்கிறோம், படைக்கும் அனைத்து ஜீவராசிகளும் உருவம் உள்ளன. அப்ப பகவானுக்கு உருவம் இல்லைன்னா, அப்ப படைப்பு வந்து படைப்பாளியை விட அதிகமா இருந்ததுன்னா அப்ப அந்த படைப்பாளி வந்து கம்ப்ளீட் கிடையாது. அதுதான் நம்ம வந்து 13வது பக்கத்துல படிக்கிறோம். 13வது பக்கம் போங்க பிரபு. எப்படி வந்து பகவான் வந்து முழுமையானவர் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். சோ உருவம் என்றால் அவர் உருவமற்றவராக இருந்தால் அல்லது தமது படைப்புகளை விட ஏதாவது ஒரு வகையில் குறைந்தவராக இருந்தால் அப்போது அவர் பூர்ணமானவராக இருக்க முடியாது. நம்முடைய அனுபவத்திற்கு உட்பட்டவை அப்பாற்பட்டவை. அப்ப வந்து நம்மளோட அனுபவத்திற்கு உட்பட்டவைன்னா உருவம், நம்ம எல்லாரையும் உருவமா பாக்குறோம். இவருக்கு உருவம் ஒரு வடிவம் இருக்கு. உருவம் இல்லாதது வந்து அப்பாற்பட்டவை. எல்லாவற்றையும் பரிபூர்ணம் தம்முள் அடக்கியவராக இருந்தல் வேண்டும். இல்லையெனில் அவர் பூர்ணமானவராக இருக்க முடியாது. சோ என் கேள்வி என்னன்னா, கிருஷ்ணர் வந்து கம்ப்ளீட் அண்ட் பர்ஃபெக்ட். எப்படி, எதனால கிருஷ்ணர் வந்து கம்ப்ளீட் அண்ட் பர்ஃபெக்ட்? அதுக்கான விடை என்ன? 2 ரீசன் சொல்லலாம். அவருக்கு அந்த 64 குவாலிட்டி இருக்குங்க பிரபு. ஓகே, சூப்பர். ஆனா ஈஷோபனிஷத் வழியாக சொல்லுங்க. ஓகே, நம்ம பார்த்ததுல வந்து சொல்லுங்க. கிருஷ்ணர் வந்து கம்ப்ளீட், கிருஷ்ணர் வந்து கடவுள்பா, கிருஷ்ணர் வந்து கடவுள் எப்படிப்பா சொல்றீங்க அப்படின்னு கேட்டா ஈஷோபனிஷத்துல இப்படி கொடுத்துருக்காங்க.
இதுதான்ப்பா என்ன கொடுத்துருக்காங்க ஈஷோபனிஷத்துல. Because everything is coming from him, Prabhu. ஓகே, வேற என்ன? So question is how Krishna is complete and perfect. அவர்ல இருந்து பிரிந்து வந்தவையும் கம்ப்ளீட் அண்ட் பெர்ஃபெக்ட்டா இருக்கிற அப்படின்னா ஓகே, அது ஓகே. அவரோட அது செகண்ட் பாயிண்ட். இந்த 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 நம்ம பார்த்தோம். ஏன்னா அவரோட படைப்பு வந்து உருவமாக இருக்கிறது, உருவம் கிடையாது அப்படின்னு. அது செகண்ட் வேற கொஸ்டினுக்கு ஆன்சர். கிருஷ்ணர் வந்து உருவம் கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம இங்க போய்க்கலாம். ஏன்னா அவர்கிட்ட இருந்து வர பொருள் நம்ம வந்து உருவம் இருக்கு. அப்ப எப்படி அவர்கிட்ட உருவம் இல்லைன்னா அப்ப அவர் நம்மளோட கம்மியானவரா? அதனால வந்து அவருக்கும் உருவம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இதோட முன்னாடி பேஜ் போங்க பிரபு. விஜய் பிரபு ஒரே நிமிஷம் பிரபு, பண்றேன் பிரபு, சாரி பிரபு. அவர் 6 விதமான ஐஸ்வர்யங்கள் முழுமையாக கொண்டவர். வெரி குட். அதுக்கான வார்த்தை என்ன? அந்த 6 ஐஸ்வர்யங்களையும் கொண்ட முழுமையாக கொண்டவருக்கான வார்த்தை என்ன? இந்த பொருளுரையில கொடுத்திருக்காங்க ஆன்சர். என்ன சொல்றாங்க? பொருளுரை Because he is Satchidananda Vigraha. கிருஷ்ணர் ஏன் கம்ப்ளீட் அழகு, வீரம், செல்வம், அறிவு, துறவல் 5 பொருந்தியதுனால அவர் வந்து முழுமையடைந்தவர். அதுக்கான பேர் என்ன? இந்த 6 ஐஸ்வர்யங்களும் கொண்ட மனிதருக்கான ஒரு பேர் ஒண்ணு உண்டு. பகவான். பகவான். ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லணும், கிருஷ்ணர் வந்து பகவான். பகவான்னா பிரம்மன், பரமாத்மா, பகவான். இந்த பகவான்ற பொருள்னால சச்சிதானந்த விக்கிரகா. பகவான்ல வந்து பிரம்மனும் அடங்கியிருக்கு, பரமாத்மாவும் அடங்கியிருக்கு. அது போக ஆனந்த விக்கிரகா அதுவும் அடங்கியிருக்கு. இந்த பரமபுருஷ பகவான் அதுதான் வந்து முழுமையான ஒரு உணர்தல். அந்த பகவான் யாரு? கிருஷ்ணர். ஏன்னா பகவத்கீதையில என்ன கொடுத்திருக்காங்க? ஸ்ரீ பகவான் உவாச்சான்னு சொல்றாங்க. அது அந்த பகவான் அது பிரத்யேகமாக கொடுக்கப்பட்ட அந்த ஒரு டைட்டில், ஒரு அங்கீகாரம் வந்து வெறும் கிருஷ்ணருக்கு தான் கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட அந்த பகவான் என்ற இதுதான் வந்து முழுமையானது. பூர்ணமான முழுமுதற் கடவுளே பரிபூர்ணம் அல்லது பரமபூர்ண உண்மை என்று அறியப்படுகிறார். அருவ பிரம்மனையோ பரமாத்மனையோ உணர்வது பரிபூர்ணத்தை பற்றிய முழுமையான உணர்வு அல்ல. பரமபுருஷன் பகவான் சச்சிதானந்த விக்கிரகா எனப்படுகிறார். அருவ பிரம்மனை உணர்வது அவருடைய சத் எனப்படும் நித்தியமான தன்மையை உணர்வதாகும். பரமாத்மாவை உணர்வது அவருடைய சத் சித் 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 என்ற நித்தியத்துவம் மற்றும் சத் மற்றும் சித் அறிவு தன்மையை அறிவதாகும். பகவான்னா சத் சித் மற்றும் ஆனந்த விக்கிரகா அனைத்தையும் உணரக்கூடிய ஒரு நிலை உண்டு. ஆகவே கிருஷ்ணர் வந்து முழுமையானவர் மற்றும் பூர்ணமானவர். ஓகேவா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? ஓம் பூர்ணமத. ஓம் பூர்ணமதமானா என்ன மீனிங்? யாரா சொல்ல முடியுமா? பக்குவமானவர், பூரணமானவர், பெர்ஃபெக்ட் அண்ட் கம்ப்ளீட். யாரு? பகவான்.
பரம்பொருள் கடவுள், முழுமுதற் கடவுள். அது யாரு? பகவான். பகவான் கிருஷ்ணர் வந்து பக்குவமானவர், பூர்ணமானவர். ஓகேவா? சரி, இந்த 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 மொழிபெயர்ப்பு படிங்க. இந்த மொழிபெயர்ப்பு படிங்க. ஓகே பிரபு. முழுமுதற் கடவுள் பக்குவமானவர், பூரணமானவர், அவர் பரிபூர்ணமானவர் என்பதால் இந்த ஜட உலகம் உட்பட அவரிடமிருந்து வெளிப்படுபவை அனைத்தும் பக்குவமான முறையில் பூரணமாக உள்ளன. பரிபூரணத்திடம் ஓகே சூப்பர். இந்த லைன் மட்டும் போதும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? முழுமுதற் கடவுள் பக்குவமானவர், பூர்ணமானவர். அது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே. அவர் பரிபூர்ணமானவர் என்பதால் அதை ஒத்துக்கணும் நம்ம. அப்புறம் அது அவர் ஒத்துக்காம அதை ஒத்துக்காம நம்ம அடுத்த இதுக்கு போக முடியாது. கிருஷ்ணா இஸ் கம்ப்ளீட் அண்ட் பர்ஃபெக்ட். முழுமுதற் கடவுள் பகவான் வந்து பக்குவமானவர், பூர்ணமானவர். ஓகே. அவர் பரிபூர்ணமானவர் என்பதால் இந்த ஜட உலகம் உட்பட்ட அவரிடமிருந்து வெளிப்படுபவை அனைத்தும் பக்குவமான முறையில் பூர்ணமாக உள்ளன. அடுத்து அவர்கிட்ட இருந்து வரக்கூடிய விஷயம், நிறைய விஷயம் வருது. ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறாங்க? ஜட உலகம். ஜட உலகம் அவரிடமிருந்து வெளிப்படுபவை அனைத்தும் பக்குவமான முறையில் பூர்ணமாக உள்ளன. சோ அப்ப அந்த ஜட உலகமும் பக்குவமானது, பூர்ணமானதுன்றாங்க. ஓகேவா? இந்த மெட்டீரியல் வேர்ல்ட் இஸ் ஆல்சோ பர்ஃபெக்ட் அண்ட் கம்ப்ளீட். எப்படி? அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா, பூர்ண கடவுள் கிருஷ்ணர் வந்து பரிபூர்ணமானவர், பக்குவமானவர். பகவான் வந்து பக்குவமானவர், பரிபூர்ணமானவர், பூர்ணமானவர் அப்படின்னு பார்த்தோம். ஏன்றத பார்த்தோம். ஏன்னா அவர் பகவான், சச்சிதானந்த விக்கிரகம் எல்லாமே இருக்கு. ஓகே சூப்பர். அவர் உருவம் உள்ளவர். ஏன்னா அவரோட படைப்பு வந்து உருவம் இருக்கும் பொழுது அவர்கிட்டயும் அது இருந்து ஆகணும். இல்லைன்னா அவர் வந்து கம்மி ஆயிடுவார். சோ அதனால வந்து அவருக்கு உருவம் உண்டு. ஓகே. நெக்ஸ்ட், ஜட உலகம் அவரிடம் இருந்து வருது. இந்த பிரபஞ்சம் வந்து அவர்கிட்ட இருந்து உருவாகுது. அப்படிப்பட்ட அந்த ஜட உலகம் வந்து பக்குவமானது, பூர்ணமானது. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஜெகன் மித்யா, இந்த உலகம் வந்து பொய்யானது அப்படின்னுவாங்க. அருவவாதிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஜட உலகம் வந்து பொய்யானதுன்னு. இல்ல, இந்த ஜட உலகம் பொய்யானது இல்ல, இந்த ஜட உலகம் தற்காலிகமானது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. திஸ் மெட்டீரியல் வேர்ல்ட் இஸ் ஃபால்ஸ் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் திஸ் மெட்டீரியல் வேர்ல்ட் இஸ் டெம்பரரி அந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் வித்தியாசம் உண்டு. இந்த ஜட உலகம் பொய்யானதல்ல, இந்த ஜட உலகம் தற்காலிகமானது. தற்காலிகமான உலகம், ஆனா உண்மையானது. புரியுதுங்களா? ஏன் அப்படின்னா, இந்த ஜட உலகம் வந்து ஒரு பக்குவமான, பூர்ணமான, ஒரு முழுமுதற் கடவுளிலிருந்து வரக்கூடிய விஷயம் அனைத்தும் பூர்ணம். அதுதான் இந்த வசனம். ஓம் பூர்ணமதம் பூர்ணமதம் இதா. அடுத்தது என்ன சொல்றாங்க? இந்த ஜட உலகம் வந்து இந்த பரம்பொருளான இதுல இருந்து வரும் பொழுது அதுவும் பக்குவமான முறையில் பூர்ணமாக உள்ளன. அது எப்படின்றது இந்த பேராகிராஃப்ல படிக்க போறோம். அடுத்த நீங்க பொருளுரையில வந்து செகண்ட் பேராகிராஃப் போக போறோம். எப்படி வந்து ஜட உலகம் வந்து பூர்ணமானது, எப்படி வந்து ஜட உலகமும் வந்து கம்ப்ளீட் அண்ட் பர்ஃபெக்ட் அப்படின்றத பார்க்க போறோம். ஓகே, பொருளுரை காட்டுங்க. அடுத்த இந்த பேஜ் தானே பிரபு? அடுத்த பேஜ் 13. ஓகே சாரி. இப்ப அந்த பரிபூர்ணமானவரான முழுமுதற் கடவுள் அதுல இருந்து படிக்க பரிபூரணமான முழுமுதற் கடவுள் எண்ணற்ற சக்திகளை பெற்றுள்ளார். அவை அனைத்தும் அவரை போலவே பூரணமானவை. எனவே இந்த ஜட உலகம் தன்னில் பூரணமானது. இந்த பௌதீக பிரபஞ்சம் 24 மூலப்பொருட்களை கொண்ட தற்காலிக தோற்றமாகும். அவை இந்த பிரபஞ்சத்தை தக்க வைத்து பராமரிப்பதற்கு தேவையான எல்லாவற்றையும் உருவாக்குவதற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ளன. பிரபஞ்சத்தை பராமரிப்பதற்கு எந்த ஒரு வெளிப்புற முயற்சியும் தேவையில்லை. பிரபஞ்சம் அதனுடைய கால அளவில் சுயமாக செயல்படுகின்றது. இந்த கால அளவு பரிபூர்ணத்தின் சக்தியினால் வழங்கப்பட்டுள்ளது. இந்த கால அட்டவணை நிறைவு பெறும் போது இந்த தற்காலிக தோற்றமும்
பரிபூரணத்தின் பூரண ஏற்பாட்டினால் அளிக்கப்படும். சோ எப்படி இந்த பிரபஞ்சம் வந்து முழுமையானது, பூர்ணமானது இந்த பொருளுரைப்படி? எப்படி யாராவது சொல்ல முடியுமா? கேள்வி புரிஞ்சுதா? Yes, Prabhu. Yes, Mataji, then tell. Only one point I understood, Prabhu. Or point. One point tell. One point. One point is, so the universe is functioning perfectly. So good. That is the point. Now, universe is functioning. இங்க என்ன சொல்றாங்க? வெளிப்புற முயற்சிகள் தேவையில்லை. பிரபஞ்சத்தை பராமரிப்பதற்காக, பராமரிப்புனா மெயின்டெனன்ஸ், ரைட்? Does the universe require like a shift man or something who will switch on the button so that the air is circulating, so that the sun is coming on time, all those things? It's like a shift is happening, someone is no. பராமரிப்பதற்காக எந்த ஒரு வெளிப்புற முயற்சியும் தேவையில்லை. It is totally automated. We all talk about the automation right now. We all talk about making things automated. Everything automated, everything, no need man intervention. Everything is one button, one click, one go. Voice recognition, this recognition, AI, this, that. But universe already there. Universe அந்த பிரபஞ்சம் எந்த ஒரு வெளிப்புற முயற்சியும் முயற்சியும் தேவையில்லை. வேற ஏதாவது பாயிண்ட், வேற ஏதாவது பாயிண்ட்? How the பிரபஞ்சம், how the material world is perfect and complete. பூரணத்தின் சக்தியால் அவை இயங்குகிறது. பூரணத்தின் சக்தியால் செயல்படுகின்றன. கிருஷ்ணனோட மேற்பார்வையில் இந்த பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஓகே, வெரி குட். வேற எப்படி? அதுவும் ஒரு பாயிண்டா சொல்லலாம். ஏன்னா கிருஷ்ணர் வந்து பரிபூர்ண பக்குவமானவர், பூர்ணமானவர். அவர் சக்தியினால் இயங்கக்கூடிய அனைத்தும் பரிபூர்ணம், பூர்ணமானவர். அதுவும் ஒரு பாயிண்ட் தான். சூப்பர் மாதாஜி, அதுவும் சொல்லலாம். வேற? காலத்தின் அளவு பரிபூரணத்தின் சக்தியினால் வகுக்கப்பட்டுள்ளது பிரபு. அது ஒரு வார்த்தை ஒன்று யூஸ் பண்றாங்க, கால அட்டவணை. அப்படின்னா என்ன அர்த்தம்? டைம் டேபிள். டைம் டேபிள் மாதிரி. சூரியன் வந்து கரெக்டா அஸ்தமிக்காது, சந்திரன் கரெக்டா வருது, கோள்கள், கிரகங்கள் எல்லாம் வந்து பக்காவா வந்து நம்ம ஜாதகம் பாக்குறோம். ஓ, இந்த கிரகம் வந்து 8 மாசத்துல இந்த இடத்துல இருக்கும், இந்த கோள் வந்து இங்க வருது, இது வந்து இடத்த வந்து தாக்க போகுது, இது வந்து இந்த நம்ம வந்து ஒரு சேட்டலைட் இயங்க பண்றோம். நம்ம வந்து ஒரு சேட்டலைட் லான்ச் பண்றோம், கை தட்டுறோம். நம்ம நினைச்ச நேரத்துல அந்த சேட்டலைட்டை வந்து உலகத்தை சுத்தி வர பாக்குறோம். அப்புறமா அந்த ஸ்டேஷன்ல வந்து ரிப்பேர் ஆச்சுன்னா அந்த சேட்டலைட்டை நம்ம பூமியில இறக்குறோம், அதுக்கப்புறம் ஏத்துறோம், இங்க இருந்து எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்றோம். சோ அதெல்லாம் வந்து பக்காவா வந்து டிசைன் போகும்போது, அது போல இந்த கிரகங்கள், இந்த நட்சத்திரங்கள், சூரியன், நிலா, இதெல்லாம் ஒரு கால அட்டவணை போல வந்து அதுவாக தோன்றுகிறது. அந்த கால அட்டவணை நிறைவரும் பொழுது, சோ எல்லாம் அந்த டைம் டேபிள் மாதிரி பக்காவா டைமுக்கு வந்து உருவாகிறது. காக்கல், தோற்றம், அழித்தல், மூன்றுமே வருது இல்லையா? கிரியேஷன், மெயின்டெனன்ஸ் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன். யாரும் எதுவும் இல்லை, கரெக்டா அந்த டைமுக்கு வந்து அது உருவாகுது, அப்புறம் அது வந்து இருக்குது, அதுக்கப்புறம் அழிஞ்சு போகுது.
வானத்துல பாத்தீங்கன்னா போன வாரம் கூட ஒரு நிலா வானம் ஒரு காலா வெரி ஏர்லி மார்னிங் அப்படியே சான் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ வானத்தை பார்க்கும்போது நிறைய நட்சத்திரம் தெரியுது. அப்போ ஒரு நட்சத்திரம் வந்து வேகமா போகுது. இந்த இடத்துல இருந்து எப்படி அது ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்னுவாங்க. அதாவது அந்த நட்சத்திரம் முடிய போகுது, தன் வாழ்க்கையை வந்து முடிய போகுது அப்படின்னா வந்து அது ரொம்ப பிரைட்டா இருக்கும். அதுக்கப்புறம் அது இந்த இந்த பக்கம் வானத்துல இருந்து இந்த பக்கம் வானம் வரையும் போகுது. அப்படின்னா பாத்துங்க அது எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணுது, எவ்வளவு ஃபாஸ்டா போகுது நம்மளுக்கு தெரியுது. அப்படியே அந்த நட்சத்திரம் அப்படியே அழகா போகுது. அப்புறம் கொஞ்ச நேரம் போது காணாம போயிடும். இது என்ன நம்ம என்ன ரிமோட் வச்சா மூவ் பண்றோம், நட்சத்திரம் இப்படி மூவ் பண்ணுது, அதுவா தோன்றுது, அதுவா இருக்குது, அதுவா கால அட்டவணை போல டைம் டேபிள் போல வந்து கரெக்டா எல்லாம் சிஸ்டமேட்டிக்கா போயிட்டு இருக்கு. எதையும் நம்பி அது வந்து ஒண்ணும் இல்லை. சோ அது வந்து கம்ப்ளீட் அண்ட் பர்ஃபெக்ட். இந்த பிரபஞ்சம் வந்து கம்ப்ளீட் அண்ட் பர்ஃபெக்ட். நிறைய கேள்வி ஏதாவது இருக்கா? சோ வந்து நம்ம வந்து ஸ்டார்டிங்ல வந்து ஒரு 3 விஷயம், ஆன்மீகம்னா 3 விஷயம் பத்தி டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லுவோம். என்னென்ன விஷயம் யாராவது சொல்ல முடியுமா? About the Atma, ஆ, Paramatma, ஆ. and the relation between Atma and Paramatma. No. Another one. ஜட சக்தி. Oh, ஜட சக்தி. Prakriti. Okay. சோ இப்போ வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் அண்ட் பர்ஃபெக்ட்னு பார்த்துட்டு இருக்கோம். அதுலயும் 3 இருக்கு. சோ ஒன்னு வந்து கம்ப்ளீட் அண்ட் பர்ஃபெக்ட் என்னன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் என்ன கம்ப்ளீட் பர்ஃபெக்ட்னு பார்த்தோம்? பகவான் கிருஷ்ணர் வந்து கம்ப்ளீட் அண்ட் பர்ஃபெக்ட், நோ ப்ராப்ளம். செகண்ட் வந்து என்ன கம்ப்ளீட் அண்ட் பர்ஃபெக்ட்னு பார்த்தோம்? This world, material world. இந்த மெட்டீரியல் வேர்ல்ட் வந்து இந்த பௌதிக இந்த ஜட பொருள் இந்த பிரபஞ்சம் வந்து கம்ப்ளீட் அண்ட் பர்ஃபெக்ட்னு பார்த்தோம். சோ இது மூணாவது அப்ப என்ன கம்ப்ளீட் அண்ட் பர்ஃபெக்ட்? ஜீவா. ஜீவா, ஆத்மா, ஜீவா. சோ இப்போ அந்த இந்த வசனத்தோட பொருள் மொழிபெயர்ப்பு போங்க பிரபு. இத படிங்க, இந்த மொழிபெயர்ப்பு இப்ப முழுசா படிங்க பிரபு. முழுமுதற் கடவுள் பக்குவமானவர், பூரணமானவர், அவர் பரிபூர்ணமானவர் என்பதால் இந்த ஜட உலகம் உட்பட அவரிடமிருந்து வெளிப்படுவை அனைத்தும் பக்குவமான முறையில் பூரணமாக உள்ளன. பரிபூரணத்திடமிருந்து என்னவெல்லாம் உருவாகின்றதோ அதுவும் தன்னில் பூரணமானதே. அவர் பரிபூர்ணமானவர் என்பதால் அவரிடமிருந்து பல்வேறு பூரண அங்கங்கள் வெளிவந்தாலும் அவர் பூரணமாகவே எஞ்சி நிற்கின்றார். சோ இங்க வந்து 2 விஷயம் வந்து பரிபூர்ணத்திலிருந்து வெளிவருகிறது. ஒன்று பிரபஞ்சம், அது எப்படி பக்குவமானது, எப்படி முழுவமானது பார்த்தோம். அதுக்கப்புறம் அதுவும் அதாவது பரிபூர்ணமிருந்து என்னவெல்லாம் உருவாகின்றதோ அதுவும் தன்னில் பூர்ணமானதே. அவர் பரிபூர்ணமானவர் என்பதால் அவரிடமிருந்து பல்வேறு பூர்ண அங்கங்கள், இது வந்து ஜீவாவை பத்தி பேசுது, நம்ம தான் வெளிவந்தாலும் அவர் பூர்ணமாகவே எஞ்சி நிற்கிறார். அவர் பூர்ணமாக தான் இருக்காரு. சோ நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம இந்த உலகத்துக்கு வரோம், இந்த ஜீவாத்மாக்கள் வருகின்றன. மம ஜீவலோகே ஜீவபூத்த சனாத்தனா அப்படின்றாரு கிருஷ்ணர் சொல்றாரு. ஓகே, இந்த ஜீவாத்மாக்கள் வருகின்ற போது இந்த ஜீவாத்மாக்கள் இந்த தட உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் வரும் பொழுது இந்த பிரபஞ்சம் வந்து கம்ப்ளீட் அண்ட் பர்ஃபெக்ட். அப்ப என்ன நினைக்கிறோம்னா, இந்த ஜீவாத்மா இந்த கம்ப்ளீட் அண்ட் பர்ஃபெக்டான இந்த உலகத்தை எப்படி நான் வந்து கம்ப்ளீட் ஆகும்னா நான் என்ஜாய் பண்ணா கம்ப்ளீட் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி என்ஜாய் பண்ணா நம்ம வந்து ஒரு என்ஜாயிங் மென்டாலிட்டியோட இந்த உலகத்தை நம்ம வந்து அணுகும் பொழுது நம்ம வந்து கம்ப்ளீட்டா இருப்போம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம கம்ப்ளீட்டா இருக்கோமா? நம்ம எப்படி
கம்ப்ளீட்டா பூர்ணமாக இருக்க முடியும். இங்க வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் அண்ட் பூர்ணம்ன்றாங்க. சோ அதுக்கான விடை என்ன? That's கடவுள் a எப்படி எஸ் மாதாஜி. illa Prabhu answer for your question. Yes, tell me. That's a very nice point as well, which I liked. Only when we have the complete knowledge of the Bhagavan, then we are also complete. Illana, we are incomplete. Correct. Very good. அப்ப மணி வேணாமா? We are trying hard. I want to be satisfied. I want to be complete. I want to be perfect. You are complete and perfect. நம்ம வந்து complete and இங்க வந்து சொல்றாங்கல்ல, பூர்ணமிடமிருந்து வரக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் பூர்ணமே. அவையிடமிருந்து பல்வேறு பூர்ண அங்கங்கள் வெளிவந்தாலும் பூர்ணமே அப்படின்னு இருக்கும்போது we are complete, but we are not able to get the right. எப்படி நம்ம வந்து கம்ப்ளீட் ஆகுது அப்படின்றத நம்ம யோசிக்கணும். அதுதான் மனித வாழ்வில் கொடுக்கக்கூடிய பர்பஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப், டு மேக் அவர் லைஃப் கம்ப்ளீட் அண்ட் பர்ஃபெக்ட். மனித உடலில் இருக்கக்கூடிய உயிர்வாளிகளில் ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயம். ஏனென்றால் நிறைய கேட்க வேணும் பிரபு, நிறைய கேட்க வேணும், நிறைய கேட்க வேணும். எதை பத்தி? சினிமா, குங்குமம், குமுதம், நாடகம், சீரியல், கிராமிய கதா, இதெல்லாமா? இல்ல. கிருஷ்ண உணர்வு பிரபு. Always think of கிருஷ்ணர். ஆல்வேஸ் திங்க் ஆஃப் கிருஷ்ணா. கிருஷ்ணரை பற்றி கேட்க வேண்டும். வழங்கும் அறிவை கேட்கணும், அறிவை கேட்கணும். அதுதான் இந்த புத்தகம். அதுக்குதான் இந்த புத்தகம் கொடுத்திருக்காங்க. இப்பதான் நம்ம வரோம். ஏன்னா வந்து கடவுளுக்கு பக்கம், கடவுள் பக்குவமான, அது எங்களுக்கு தெரியும்பா. கடவுள் வந்து அவர் ஜாலியா இருக்காரு. இந்த உலகம் அது சூரியன் வருது, மழை பெய்யுது, எனக்கு என்னையா. ஆனா நம்மளுக்கு பொறுத்தவரையும் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இதெல்லாம் நம்ம இந்த புத்தகம் எல்லாம் படிக்க தேவையில்லை, இந்த அறிவு எல்லாம் தெரியும். ஏன்னா இந்த புத்தகத்தோட நோக்கம் என்ன? இந்த அறிவு, ஈஸ்வரபணிசத் அறிவு ஒரு ஜீவாவை கடவுளிடம் அருகே எடுத்து செல்லும். ஏன்னா இந்த புத்தகத்துல அதை பத்தி கொடுத்திருக்காங்க. எப்படி வந்து நம்மள வந்து பர்ஃபெக்ட் ஆயிக்கலாம், எப்படி வந்து நம்மள வந்து ஒரு கம்ப்ளீட் ஆயிக்கலாம். சோ இந்த எப்படி வந்து ஒரு ஜீவாத்மா எப்படி கம்ப்ளீட் ஆகும், எப்படி வந்து ஒரு கம்ப்ளீட் அண்ட் பர்ஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து செல்ஃப் ரியலைசேஷன், இந்த ஆன்மீக இதை நம்ம பண்ணணும். அப்பதான் கம்ப்ளீட் ஆகும். அப்பதான் நம்ம வந்து என்ன வேணா பண்ணலாம். நம்ம காசு வச்சுக்கலாம், பங்களா வச்சுக்கலாம், புலன்களை திருப்தி செய்யலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா திருப்தி வராது. ஏன்னா அது கம்ப்ளீட் கிடையாது. எப்ப கம்ப்ளீட் ஆகும்? எப்ப அந்த ஜீவாத்மா வந்து தன் உறவை மேம்படுத்திக் கொள்வதோ, எப்படி அந்த ஜீவாத்மா வந்து அறிவை வளர்த்துக் கொள்வதோ, அந்த உன்னதமான அறிவு, அந்த ஆன்மீக அறிவை பற்றி நம்ம வளர்ந்து கொள்ளும் பொழுது, கேட்கும் பொழுது, நம்ம செவி கொடுத்து பண்ணும் பொழுது, அது நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகுது. இல்லைன்னா வந்து கஷ்டப்படுவோம், இல்லைன்னா கம்ப்ளீட் ஆகாது. ஸோ இதை பத்தி தான் அந்த பொருளுரையில நம்ம பார்க்க போறோம். பொருளுரையில அடுத்த பேராகிராஃப்ல வந்து எப்படி வந்து ஆத்மா, நம்ம வந்து எப்படி வந்து இந்த ஜீவாத்மா கம்ப்ளீட் அண்ட் பர்ஃபெக்ட் எப்படி அடையலாம் அப்படின்றத பத்தி சொல்றாங்க. இந்த பொருளுரை படிங்க பிரபு, 3rd பேராகிராஃப். பூரணமான சிறிய அங்கங்களான ஜீவன்களுக்கு இந்த பிரபு காட்டிட்டு 13வது பக்கம். அடுத்து மேல 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 இல்ல கீழே, சாரி. பூரணமான சிறிய அங்கங்களான ஜீவன்களுக்கு பரிபூரணத்தை உணர்வதற்கு தேவையான எல்லா வசதிகளும் வழங்கப்பட்டுள்ளன. சில தோற்றங்கள் பூரணமற்றவை என்று உணர்வப்படுவதற்கு பரிபூரணத்தை பற்றிய பூரணமற்ற அறிவே காரணமாகும். மனித பிறவியானது ஜீவனுடைய உணர்வின்
பூர்ண தோற்றமாகும். இது பிறப்பு இறப்பு சுழற்சியில் 84 லட்சம் வகையான உயிரினங்களில் பரிணமித்த பிறகு அடையப்படுகின்றது. ஒரே நிமிஷம் இது நல்ல வசனம். இது பாருங்களேன், மனித பிறவியானது ஜீவனுடைய உணர்வின் பூர்ண தோற்றமாகும். அதாவது வந்து கம்ப்ளீட். அதாவது ஒரு ஜீவா வந்து ஒரு உயர்தர உடல் அப்படின்னு கிடைக்கும்னா அது மனித உடல். அதுதான் லாஸ்ட். ஏன்னா இது பிறப்பு இறப்பு சூழ்ச்சியில் 84 லட்சம் வகையான உயிரினங்களில் பரிணமித்த பிறகு அடையப்படுகிறது. ஏன்னா இந்த 84 லட்சம் வகையான உடல்கள்ல வந்து ஒரு ஜீவாத்மாவுக்கு வந்து ஒரு மனித உடல் கிடைக்குதுன்னா அது பூர்ணமான தோற்றமாகும். புரியுதுங்களா? அதுக்கு ஒரு கம்ப்ளீட். ஆனா நம்மளுக்கு அந்த மனித உடல் கிடைச்சு கூட நம்ம பர்ஃபெக்ட் பண்ணும். அது ஒரு சான்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. ஓகே, நம்மளுக்கு வந்து வேற ஏதாவது உடல் கிடைச்சதுன்னா அது பூர்ணம் கிடையாது. அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. 84 வகையான உயிரினங்களில் பரிணமித்த பிறகு அடையப்படுகிறது. அதாவது படிப்படியாக அடையக்கூடிய அந்த பிறப்பு இறப்பு சூழ்ச்சியில் ஒரு ஜீவாத்மாவுக்கு மனித உடல் கிடைக்கும் பொழுது அது பூர்ண தோற்றமாகும். படிங்க மேற்கொண்டு. முழு உணர்வுடைய இந்த மனித பிறவியில் பரிபூரணத்தின் உறவில் தன்னுடைய பூரண தன்மையினை ஜீவன் உணராவிடின் அவன் தனது பூரணத்துவத்தை உணர்வதற்கான வாய்ப்பினை இழக்கின்றான். ஜட இயற்கையின் சட்டத்தினால் பரிமாண சுழற்சியினுள் மீண்டும் வைக்கப்படுகின்றான். தொடர்ந்து வாசிக்கவா பிரபு? ஒரே நிமிஷம் அது பேராகிராஃப். பூர்ண தன்மையின் ஜீவன் உணர்விடையில் தன்மையின் ஜீவன் உணராவிடின் அவன் தனது பூரணத்துவத்தை உணர்வதற்கான வாய்ப்பினை இழக்கின்றான். வாய்ப்பை இழக்கிறான். பூர்ண உணர்வு, அது தனது பூர்ணத்துவத்தை உணர்வதற்கான எப்படி அவன் முழுமையானது அப்படின்றத உறவை எப்போ வாய்ப்பை இழக்கிறான்? எப்போ அந்த ஜீவாத்மா தன் பகவானுடன் உறவை மேம்படுத்தாமல் தவறுகிறாரோ அப்ப அந்த பூர்ணத்தனமான கொடுக்கப்பட்ட அந்த உடல்ல இருக்கக்கூடிய அந்த ஜீவா, மனித உடல் இருக்கக்கூடிய அந்த ஜீவா தன் வாய்ப்பை இழக்கிறான். ஜட இயற்கையின் சட்டத்தினால் பரிணாம சுழற்சியினுள் மீண்டும் வைக்கப்படுகின்றான். திருப்பியும் வேற ஏதாவது உடல் கிடைக்குது. அதுக்கப்புறம் புனரப்பி ஜனனம், புனரப்பி மன்னனம், பிறப்பு இறப்புக்கு அப்புறம் அந்த பூர்ணத்தனமான அந்த உடல், அந்த மனித உடல்ல அந்த ஜீவாக்கு திருப்பியும் வாய்ப்பை கொடுக்கிறது. அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம புரிஞ்சுக்கலாம், நம்ம புத்திசாலித்தனத்தால புரிஞ்சுக்கலாம் எப்படி எனக்கு மனித உடல் கிடைச்சிருக்கு. அது ஒரு பொக்கிஷம், அது ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்றது அவனுக்கு புரியுறதுக்கான வாய்ப்பை நழுவ விடுகிறான். எதற்காக இப்ப வந்து அடுத்தது வந்து எதற்காக இந்த பிரபஞ்சம் வந்து ஒரு பூர்ணமாக கொடுக்கப்பட்டுள்ளது? அது நம்ம என்ஜாய் பண்றதுக்காக இல்ல. அது நம்ம என்ஜாய் பண்றதுக்காக இல்ல. எதுக்காக வந்து இங்க இந்த பிரபஞ்சம், இந்த உலகம் வந்து கம்ப்ளீட் அண்ட் பர்ஃபெக்ட். எதுக்கு நல்ல ஒரு நம்ம வந்து வாட் அ பியூட்டிஃபுல் டே அப்படின்னுவாங்க. நம்ம ஆஸ்திரேலியால வந்து இப்ப நீங்க என்ன கேட்டீங்கன்னா, ஓ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் டே மைட், யா சன்ஷைன், a beautiful day, we need to go and enjoy in the sun. எதற்காக கொடுக்கப்படுகிறதுனா புலன்கள் இன்பத்திற்காகவும் தன் சந்தோஷ நிலையை அடைவதற்காகவும் கொடுக்கப்படவில்லை. அதனால உனக்கு வந்து ஆன்மீகத்துல போக்கஸ் பண்றதுக்கான அந்த வாய்ப்பு தான் அந்த கொடுத்திருக்காங்க. ஜெயில ஏசில உக்காந்தா, அப்பா ஏசி நல்லா இருக்குப்பா, ஜெயில அப்பா சூப்பர்பா, இங்கே இருந்துடலாம்ப்பா வாழ்க்கையோட அப்படின்னு. அட முட்டாளே, ஜெயில இருக்க பர்பஸ் வந்து நீ ஜெயில இருக்கக்கூடாது. அதுக்குதான் ஜெயிலோட பர்பஸ். நீ திரும்பியும் ஜெயில வரக்கூடாதுன்றதுதான் ஜெயிலோட நோக்கமே. ஆனா நம்ம என்ன பண்றோம்? ஜெயில கம்ஃபர்டபுளா இருந்தது, அப்பா சாமி சூப்பர், அது வெளியே போனா வெயில் தாங்கன்னா ஏசி இருக்கு அட்லீஸ்ட், அப்பா பரவாயில்ல, நேரம் மணி அச்சா சோறாப்பா. சோ அந்த இது வந்து அடுத்த பேராகிராஃப். எதற்காக வந்து இந்த பிரபஞ்சம் வந்து கம்ப்ளீட் அண்ட் பர்ஃபெக்ட் எதற்காக கொடுக்கப்பட்டுள்ளது? அதை பத்தி பார்ப்போம். அடுத்தது படிங்க. அடுத்த பேராகிராஃப். நம்முடைய பராமரிப்பிற்கான பூரண ஏற்பாடு இயற்கையிலே உள்ளது என்பதை அறியாத காரணத்தினால் நாம் இயற்கையின் வளங்களை பயன்படுத்தி புலனின்பத்திற்கான பேரளவிலான பூரண வாழ்வை உருவாக்க முயல்கின்றோம்.
பரிபூரணத்தை நோக்கி திசை திருப்பப்படாமல் புலனின்ப வாழ்வை அனுபவிப்பது ஜீவன்களால் இயலாதது என்பதால் தவறாக வழிநடத்தப்பட்ட அத்தகு புலனின்ப வாழ்க்கை மாயையாகும். முழுமையான உடலுடன் இணைக்கப்பட்டிருக்கும் வரை மட்டுமே உடலிலுள்ள கை ஒரு முழுமையான அங்கமாக இருக்கும். உடலிலிருந்து கை துண்டிக்கப்படும் போது அது கையை போன்று தோற்றமளித்தாலும் கையின் எந்த ஒரு சக்தியும் உண்மையில் அதனிடம் கிடையாது. அதுபோலவே பூரணத்தின் அங்கமாகிய ஜீவன்கள் பூரணத்திடமிருந்து துண்டிக்கப்பட்டால் பூரணத்தின் அந்த மாய தோற்றம் அவர்களை முழுமையாக திருப்திப்படுத்த முடியாது. உதாரணம் யாருன்னா சொல்ல முடியுமா? என்ன உதாரணம் கொடுக்குறாங்க? உடல், கை. உடல் என்றால் என்ன? கை என்றால் என்ன? இந்த உதாரணம் மட்டும் திருப்பி படிங்க பிரபு. முழுமையான உடலுடன் இணைக்கப்பட்டிருக்கும் அதுதான் கரெக்ட். முழுமையான உடலுடன் இணைக்கப்பட்டிருக்கும் வரை மட்டுமே உடலிலுள்ள கை ஒரு முழுமையான அங்கமாக இருக்கும். உடலிலிருந்து கை துண்டிக்கப்படும் போது அது கையை போன்று தோற்றமளித்தாலும் கையின் எந்த ஒரு சக்தியும் உண்மையில் அதனிடம் கிடையாது. அதுபோல பூரணத்தின் அம்சங்களாகிய ஜீவன்கள் பூரணத்திடமிருந்து துண்டிக்கப்பட்டால் பூரணத்தின் அந்த மாயத் தோற்றம் அவர்களை முழுமையாக திருப்திப்படுத்த முடியாது. இந்த உதாரணம் யாருன்னா சொல்ல முடியுமா? இது அனாலஜி, நல்ல ஒரு உதாரணம். எப்படி ஜீவா எப்படி பூர்ணம் அடைய முடியும், எப்படி திருப்தி அடைய முடியும், அதுக்கான உதாரணம் இது. உடலில ஆத்மா இருக்கிற நாடி அது கை இருக்கும் போது உணரக்கூடிய இருக்கு. கையை துண்டிக்கப்பட்டு விட்டால் அது சக்தி இருக்காது. உடலை பரமாத்மாவும் அதை கை துண்டிக்கப்படும் போது அது ஜீவாத்மாவாக பிரிஞ்சு போறதாகவும் தான் நான் திங்க் பண்றேன் பிரபு. கரெக்ட். உடலோட கை இருந்தாதான் கைக்கு மதிப்பு. கை தனியாக சேவை செய்ய வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டுச்சுன்னா கை துண்டிக்கப்பட்டால் கை போல இருந்தாலும் அது கை கிடையாது, அது ஒரு ஜட பொருள். நம்ம என்ன நினைக்கிறோம்? கடவுளிலிருந்து வரக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை நான் கடவுள் இல்லாமல் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறேன். வாழ்க்கையை மாயைத்தனமாக வாழ்வதற்காக நான் ஆசைப்படுகிறேன். அது கையை துண்டித்து விடுவது போல. பரிபூர்ணத்தின் அம்சங்களாகிய ஜீவன்கள் பரிபூர்ணத்திலிருந்து துண்டிக்கப்பட்டால் பூர்ணத்தின் அந்த கையை தோற்றம் அவர்களை முழுமையாக திருப்திப்படுத்த முடியாது, திருப்தி அடைய முடியாது. நம்ம இந்த உலகத்தை நம்ம எப்படி என்ஜாய் பண்ணணும்னா, கடவுள் இல்லாம நான் என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், ஆனா அது ஆசைப்பட முடியாது. சாரி. எப்படி ஒரு கை உடலில் இருந்து தனித்து செயல்படணும்னு ஆசைப்படுகிறதோ, அப்ப அந்த கை உதவில்லாம தூக்கி போட வேண்டியதுதான். கை உடலோட இருக்கும் பொழுதுதான் அந்த கைக்கு மதிப்பு. அது போல ஒரு ஜீவா தன் உறவை கிருஷ்ணரிடம் வைத்துக் கொள்ளும் பொழுதுதான் அந்த ஜீவாவுக்கு திருப்தி அடைகிறது. ஏனெனில் இல்லைன்னா கிடையாது. அதுதான் இந்த அனலாஜியோட மீனிங். எப்படி கை உடலோட இருக்கும் பொழுதுதான் கைக்கு மதிப்போ, அது போல ஒரு ஜீவா தன் கடவுளோட உறவை வைத்துக் கொள்ளும் பொழுதுதான் அந்த ஜீவாவுக்கு ஒரு திருப்தி வருகிறது. கீழே போங்க பிரபு, இந்த பேஜ். இது படிங்க. பரிபூரணத்தின் தொண்டில் ஈடுபடும் போது மட்டுமே மனித வாழ்வின் பூர்ணத்துவம் உணரப்பட முடியும். சமூக தொண்டு, அரசியல் தொண்டு, சமுதாய தொண்டு, சர்வதேச தொண்டு ஆகியவை மட்டுமின்றி சர்வலோக தொண்டு உட்பட இவ்வுலகிலுள்ள எல்லா தொண்டுகளுக்கும் பூர்ணத்தை நோக்கி திசை திருப்பப்படாத வரை முழுமையற்றதாகவே இருக்கும். அனைத்தும் பரிபூரணத்தின் தொடர்ச்சியில் நிறைவேற்றப்படும் போது அவருடன் இணைக்கப்பட்டுள்ள அம்சங்களும் தம்மில் பூரணம் அடைகின்றன. கேள்வி என்னன்னா, ஜீவாத்மா எப்படி பூர்ணமாக
பூர்ணமாகவும் முழுமையாக இருக்க முடியும்? உடம்புடன் கை சேர்ந்து இருக்கும் போது அது பூர்ணத்துவம் அடையும் மாதிரி நம்ம ஜீவன் வந்து பரமாத்மாவோட சேரும் போது மட்டும்தான் முழுமையட முடியும் பிரபு. சேரும்னா எந்த மீனிங்ல? கோ பேக் கோடட். ஓகே. உறவை மேம்படுத்தும் பொழுது. ஓகே, வேற என்ன? வேற என்ன விஷயம் சொல்றாங்க? அவருடைய ஆன்மீக சக்தி இருக்கும் போதும். ஆன்மீக சக்தி இருக்கும் பொழுது, ஆன்மீகத்தில் இருக்கும் பொழுது. ஓகே, வெரி குட். வேற? அவருடைய தொடர்புல இருக்கிறது, அவருடைய சர்வீஸ்ல இருக்கிறது. சர்வீஸ்ல இருக்கும்போது. ஏன்னா இங்க வந்து சர்வீஸை பத்தி ஏன் பேசுறாங்கன்னா, நிறைய பேர் வந்து அந்த சர்வீஸ் வந்து திருப்தி அடைகிறது. நான் வந்து சமுதாய தொண்டு செய்யறேன், நான் வந்து ஏழை மக்களுக்கு வந்து உதவுறேன், நான் வந்து சர்வதேச யுனைடெட் நேஷன், WHO, யுனெஸ்கோ, அந்த இந்த எல்லாத்துலயும் நான் சர்வ் பண்றேன். என் சமுதாயத்தை நான் வந்து சர்வ் பண்றேன், என் வீட்டு மக்களுக்கு நான் சர்வ் பண்றேன், என் ரோட்டு மக்களுக்கு சர்வ் பண்றேன், என் சமுதாயம், என் கட்சி மக்களுக்கு நான் சர்வ் பண்றேன். எல்லாம் பண்ணாலும் அங்க ஒரு வாட்டர் இருக்கும். இவ்வுலகில் உள்ள எல்லா தொண்டுகளும் பரிபூர்ணத்தை நோக்கி திசை திருப்பப்படாத வரை முழுமை அற்றதாகவே இருக்கும். அனைத்தும் பரிபூர்ணத்தின் தொடர்பில் நிறைவேற்றப்படும் பொழுது அவருடன் இணைக்கப்பட்டுள்ள அம்சங்களும் தம்மில் பூர்ணம் அடைகின்றன. திருப்தி எங்க வரும்? ஒரு ஆத்மாக்கு எங்க திருப்தி? பர்ஃபெக்ஷன், கம்ப்ளீட் பர்ஃபெக்ஷன் எங்க வரும்? அது பகவானின் தொண்டில் இருக்கும் பொழுதுதான் அது பர்ஃபெக்ஷன் வரும். அதே மாதிரி அது உணர்வு வந்து அந்த உறவை மேம்படுத்தும் பொழுது அதுக்கு திருப்தி அடையும். இன்னொரு விஷயம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் இந்த செக்ஷன்ல நம்ம பார்க்கும்போது, அந்த பகவானை பற்றியான அறிவு நாலேஜை வளர்த்து கொள்ளும் பொழுது அது திருப்தி அடைகிறது. இது கீழே போக முடிஞ்சிச்சா? இது விஜய் பிரபு? ஓகே, நீங்க ஷேர் பண்றது நித்தி கொஞ்சம். ஆமா பிரபு, முடிஞ்சிச்சு. நீங்க நான் ஒண்ணு ஷேர் பண்ண அதுக்குதான். சோ நம்ம பார்த்தோம் மூணு விஷயம் பார்த்தோம் இந்த வசனத்துல. என்ன 3 விஷயம் பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? கடவுள் வந்து முழுமையானவர். கடவுள் வந்து முழுமையானவர், பக்குவமானவர், எப்படி பூர்ணமானவர், முழுமையானவர் எப்படி அப்படின்றத பார்த்தோம். யாரு? கிருஷ்ணர் வந்து முழுமையானவர், கடவுள் முழுமையானவர், பூர்ணமானவர் அப்படின்றத பார்த்தோம். செகண்ட், ஜட உலகம் தற்காலிகமானது. ஜட உலகம் தற்காலிகமானது, பொய்யனது அல்ல, அதுவும் வந்து பூர்ணமானது, முழுமையானது அப்படின்றத பார்த்தோம். மூன்றாவது என்ன பார்த்தோம்? ஜீவாத்மாக்களும் பூர்ணமானவை என்பதே. கரெக்ட். சோ இந்த டேபிள் தெரியுதா உங்களுக்கு? ஆமா, எஸ். சோ இந்த டேபிள் பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை, அதாவது 3 கிருஷ்ணர், இந்த லாஸ்ட் காலம் பாருங்க, பூர்ணம் கிருஷ்ணர் பகவான், அவர் வந்து கம்ப்ளீட் அண்ட் பர்ஃபெக்ட். அடுத்தது வந்து மெட்டீரியல் வேர்ல்டு, கம்ப்ளீட் அண்ட் பர்ஃபெக்ட். லிவிங் என்டிட்டி எப்படி வந்து கம்ப்ளீட் அண்ட் பர்ஃபெக்ட்னா, அந்த பகவானை பற்றியான அறிவு, அவரான உறவு மற்றும் டவுட்ரைல்னா நம்ம சேவைகள், நம்ம என்ன பண்றோமோ அது கிருஷ்ணருக்காண்டி பண்றோம். சோ இப்படி பண்ணும் பொழுது அது வந்து முழுமை அடைகிறது. ஓகேயா? நான் அந்த டேபிள் வேணா உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப்ல போட்டு விடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதுதான் வந்து இன்வெகேஷன் வந்து கடவுள் வந்து முழுமையானது, பிரபஞ்சம் முழுமையானது, மற்றும் இந்த ஜீவாத்மாக்கும் முழுமையானது. இதுல இருந்தான் பில்ட் ஆகும். அடுத்த வசனம்லாம் பாத்தீங்கன்னா இதுல இருந்தான். ஸோ வந்து அப்ப அந்த ஜீவாத்மா வந்து முழுமையாகணும்னா ஆன்மீகம் செய்ய வேண்டும், இல்லைன்னா வந்து
கடவுளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், இல்ல டவுட்டெயில் பண்ணணும், நம்ம சர்வீஸ் சேவை பாவம் வந்து கிறிஸ்டனுக்கு சேவை பண்ண வேண்டும். ஸோ எப்படி பண்ணணும், எப்படி என்ன அப்படின்றது தான் ஈசாவாசியம் பிரின்சிபல், லா ஆஃப் நேச்சர் அப்படின்றதான் முதல் வசனம், முதல் ஸ்லோகா. அதை பின்பற்றினால் என்ன நடக்கும், அது இரண்டாவது. அதை பின்பற்றாவிட்டால் என்ன நடக்கும், அதுதான் மூன்றாவது. ஸோ 1, 2, 3 3 ஸ்லோகாவும் இட் இஸ் கம்பைன்டு. நம்மளோட பொறுப்பு என்ன, பர்பஸ் என்ன, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத மந்த்ரா 1ல சொல்றாங்க. மந்த்ரா 2ல அதை பின்பற்றினால் என்ன நடக்கும், மந்த்ரா 3ல அதை பின்பற்றலாம் என்ன நடக்கும், அதை அடுத்த வாரத்துல பார்ப்போம். மந்த்ரா 1 என்னன்றதை பார்ப்போம். நீங்க இது வந்து இந்த பிரார்த்தனையை வந்து படிங்க, இந்த தமிழ்லையும் படிங்க, இங்கிலீஷ்லயும் படிங்க. ஏதாவது டவுட் இருந்தா நோட் பண்ணிக்கோங்க. இது ஏதாவது கேள்விகள் இருக்கா, நம்ம டிஸ்கஸ் பண்ணதில்ல பிரார்த்தனை இன்வொகேஷன்னா என்ன அப்படின்றத பார்த்ததுல ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருக்கா? ஹரே கிருஷ்ணா பிரபு. இப்ப பிரபு கிருஷ்ணா சொல்லியிருக்கிறத பார்த்தா நான் ஆல்ரெடி அந்த 84 லட்சம் பீசஸ்க்குள்ள நான் போயிட்டு வந்த மாதிரி தானே சொல்றாரு பூரணம். ஏன்டா நான் 84 லட்சம் இதுக்குள்ள போயிட்டு வந்துட்டேன், இப்ப மனித பிறவி கிடைச்சிருக்கு, நான் இதை மிஸ்யூஸ் பண்ணுனா திருப்பி போவேன். திருப்பி இந்த மனித பிறவி அப்ப சடன்லி கிடைக்கல, நான் இந்த 84 லட்சம் வாழ்க்கைய முடிவடைச்சிட்டு தான் வந்திருக்கேன். சோ நம்ம கோடான கோடி காலமா இங்க சுத்திட்டு இருக்கோம் என்ன? ஆமாமா, அதான் சொல்றேன். பிரம்மாண்ட பிரம்மிட்டே கோணபாய் ஜீவன். நம்ம இந்த பிரபஞ்சம் இல்ல, பிரபஞ்சம் மேல ஈரோல உலகம், மேலையும் கீழையும் போய் மனித பிறப்பு வந்து உடனே எல்லாம் கிடைச்சிடாது. இந்த பூர்ணத்தை உணர்வதற்கான வாய்ப்பு இந்த மனித உணர்வு. அதை தவற விட்டனா எப்படி கம்ப்ளீட் அண்ட் பர்ஃபெக்ட் நம்மளுக்கு புரியாது. நம்ம நிறைய பேர் பேசாம நாயா பிறக்கலாமா, பேசாம அடுத்த மக்கள் கேட்பாங்க சில நீங்க வந்து அடுத்த ஜென்மத்துல ஏதாவது பிராணியா பிறகுனா என்ன பிறக்கணும் சொல்லுங்க. நான் நாயா பிறந்துக்கிறேனே, நாய் வெளிநாட்டுனா நாய், அதுவே அந்த நாய் இந்தியால பிறந்தா என்ன ஆகுதுன்னு தெரியுமா? ஓட விடுவாங்க எல்லாரையும். அவங்களுக்கு தெரியல நாயா பிறந்தா நல்லா ஏசி ரூம்ல உட்காந்துக்கலாம். ஆஸ்திரேலியால வந்து நாய்னா ரொம்ப நல்லா சொகுசா நல்லா அழகா இருக்கும், வீட்டுல உட்காந்துக்கும், சோஃபா இருக்கும், அதுக்குன்னு ஒரு வீடு, அதுக்குன்னு ஒரு தட்டு, அதுக்குன்னு ஒரு நேம் டேக், அதுக்குன்னு அதை வாக்கிங் கூப்பிட்டு போவாங்க, அது பேண்டா எடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, நல்லா இருக்கும். ஆனா அந்த நாயை வந்து இந்தியால பிறந்தா என்ன ஆகும், அதே வியட்நாம்ல பிறந்தா சாப்பிட்டுருவாங்க. ஸோ மனிதன் வந்து அவங்க நாயா பிறக்கலாம், பூனையா பிறக்கலாம், இதா பிறக்கலாம், அதா மனிதனா பிறக்கிறது தான் வந்து இருக்கிறதுலே உயர்ந்த ஒரு பிறப்பு. அதை புரிஞ்சுக்காம மக்கள் வந்து இல்ல நான் வந்து மாத்திக்கணும், நான் வந்து இதாகும். அதுக்கான பிராப்தம் வந்து இயற்கையில கொடுக்கப்பட்டுள்ளது, அதுக்கான பிரச்சனையே இல்லை. பிரபுஜி, திரும்ப நாம மனித பிரவி 2ஆம் தரம் எடுக்க அதுக்கப்புறம் 84 லட்சம் உயிர் வந்தா வேறு அடுத்த பிறவி மனித பிரவி. கிருஷ்ணன் என்ன சொல்றாரு 6வது அத்தியாயத்துல, ஒரு ஆன்மீகத்தில் இருக்கும் பொழுது நான் பாத்துக்கிறேன், திருப்பி மறுபிறவி மனித ரூபத்தில் மட்டுமல்லாமல் எங்க விட்டோமோ அங்கிருந்து நம்ம வந்து தொடருவோம் அப்படின்றாரு. அதுக்கான கவலை வேணாம் அர்ஜுனா அப்படின்றாரு. அர்ஜுனா கேள்வி கேட்கிறாரு, ஒருவேளை நான் ஆன்மீகத்துல வந்து தேர்ச்சி பெறல இல்ல முழுமை அடையல அப்படின்னா என்ன ஆகும் கிருஷ்ணா? அப்ப நான் திருப்பி வேற ஏதாவது பிறப்பேன்? இல்ல கிருஷ்ணன் சொன்ன என்னது என்னது கிரேகர், அதாவது வந்து நல்ல செல்வந்தர் வீட்டிலோ இல்லைன்னா வந்து ஒரு பக்தரோட வீட்லயோ நான் பிறக்க வைக்கிறேன் அப்படின்றார் கிருஷ்ணன். கிருஷ்ணன் அந்த உத்தரவாதம் தரார், அந்த கவலை இல்ல. சொல்ப அல்பஸ்ய தர்மஸ்ய திராயத்தோ மகத்தோ பயத்துன்றார். நீங்க கொஞ்ச அளவு பண்ணா கூட போதும், அது எந்த விட்டீங்களோ அந்த இடத்துல இருந்து அவனுக்கு வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்றார். அதற்காக நம்ம வந்து சான்ஸ் எடுத்துக்க முடியாது. கிருஷ்ணர் தான் அந்த வந்து இன்கிரிமெண்ட் மாடல்ல கொடுத்துருக்காரு, கிருஷ்ணா 1% போதும் கிருஷ்ணா விட்டுரு, அடுத்த ஜென்மத்துல 2% பண்ண முடியல கிருஷ்ணா அப்படின்னு நம்ம அது மாதிரி பண்ணக்கூடாது. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், நல்ல ஒரு புத்தி, நல்ல ஒரு புலன்கள், நல்ல ஒரு நம்மளுக்கு வந்து நல்ல வாய்ப்பு, பக்தி தொண்டு செய்வதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை. நம்ம வந்து இப்போ சில பக்தர்கள்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் இப்போ இருக்காங்க. நீங்க வந்து மிடில் ஈஸ்ட், துபாய்
இல்லைன்னா சிங்கப்பூர், இல்லைன்னா வந்து கம்யூனிஸ்ட் ஆட்சி கொண்டு இருக்கக்கூடிய நகரங்களில் பக்தி தொண்டுகள் வந்து நம்ம நிம்மதியா பண்ண முடியாது. எல்லாம் அண்டர் கிரவுண்ட்ல தான் பண்ணுவாங்க. ஹரிநாம் சங்கீர்த்தன் பண்ண முடியாது, புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண முடியாது, வெளியே போயிட்டு சாண்டிங் பண்ண முடியாது. வீட்டுல இது மாதிரி குரூப்பா சேர்ந்து நம்ம கிருஷ்ணரை பத்தி பேசுறதோ இல்ல பகவானை பத்தி பேசுறதோ பண்ண முடியாது. சோ அதெல்லாம் நம்மளுக்கு இந்த பிரச்சனை இல்லையே. நம்மளுக்கு வந்து நல்ல வாய்ப்பு இருக்கு, நல்ல சுதந்திரம் இருக்கு, நம்ம பக்தி செய்வதற்கான சுதந்திரம் இருக்கு. நம்மளோட மக்கள், நம்மளோட சொந்தக்காரங்கள் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்றது இல்லை. நம்ம எல்லாம் பண்ண வேண்டியது கிருஷ்ண நாமத்தை சொல்ல வேண்டியது, கிருஷ்ணரை பத்தி பேச வேண்டியது. ஆனா அதுக்கே நம்ம வந்து யோசிக்கிறோம், பொறுமையா பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை. எனக்கு நிறைய டைம் இருக்கு அது. ஸோ அது நம்ம வந்து வாய்ப்பை நழுவ விடக்கூடாது. நம்ம வந்து பர்ஃபெக்ட் பண்ணிக்கணும். நம்ம வந்து எவ்வளவு அளவுக்கு முடியுமோ அவ்வளவு அளவுக்கு பண்ணணும். ஓகே. ஓகே, அடுத்த வாரம் நம்ம மந்திரம் 1 பார்ப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க படிங்க, இந்த பிரார்த்தனை படிங்க. அதுக்கப்புறம் மந்திரா 1 படிங்க, முடிஞ்சா படிங்க. நம்ம அதுல வந்து ஈசாவாசியம் பிரின்சிபல் அப்படி பார்க்க போறோம். ஈசாவாசியம் என்றால் என்ன, அதுதான் வந்து முக்கியமான பகுதி. அதுல அந்த ஒரு இம்பார்ட்டன்டான அது புரிஞ்சதுன்னா நம்ம வந்து அடுத்த மந்திரா 2, மந்திரா 3 ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஈசாவாசியம்னா என்ன, எப்படி பண்ணணும் அப்படின்றத. ஓகேங்களா? ரொம்ப நன்றி அனைவருக்கும். ரொம்ப பொறுமையாக இந்த பதிவை வந்து கேட்டது ரொம்ப நன்றி. प्रभुपाद की जय, श्री ईशोपनिषद की जय, कृष्ण भक्त कोटि वृंद की जय, जय निताय गौर प्रेमानंदी, हरि हरि बोल, हरे कृष्ण हरे कृष्ण. Thank you for the nice class, Prabhu. Hare Krishna. Hare Krishna. Thanks you, Prabhu. Thank you. Hare Krishna. Hare Krishna.